पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. I invite the Vice Chancellor to deliver the welcome address and present the report on the academic achievements of the university during the October 2019 to May 2022. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க. பொன்முடி அவர்களே, 13வது பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ள தலைமை விருந்தினர், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் காமகோடி வீழிநாதன் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநரின் முதன்மை செயலர் அவர்களே, உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் பேராசிரியர் முனைவர் தி. கார்த்திகேயன் இந்திய ஆட்சிப்பணி அவர்களே, திட்டக்குழு உறுப்பினர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, கல்வி அவை உறுப்பினர்களே, மதிப்பூர் விருந்தினர்களே, பல்கலைக்கழக ஆசிரியர்களே, நிர்வாக பணியாளர்களே, கல்வி மையங்களின் ஒருங்கிணைப்பாளர்களே, சான்றோர்களே, கல்வியாளர்களே, பல்கலைக்கழகம் பட்டமும் பதக்கும் பெற வருகை புரிந்துள்ள மாணவியர்களே மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது 13வது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள மேதகு ஆளுநர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பெருமதிப்பிற்குரிய திரு ரவீந்திர நாராயணன் ரவி அவர்கள் நாடறிந்த தலைவர், தலை சிறந்த நிர்வாகி, உயரிய சிந்தனைகளை கொண்ட கல்வியாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். 1919 ஆகஸ்ட் 1 முதல் 2021 செப்டம்பர் 16 வரை நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக திறம்பட பணியாற்றி தடம் பதித்தவர். 1976ஆம் ஆண்டில் இந்திய காவல் பணியில் IPS இணைந்து கேரள மாநிலத்தில் பொறுப்பேற்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கேரளத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார். இந்திய அரசின் புலனாய்வு துறையில் CBI செயல்பட்ட போது லஞ்சம் மற்றும் குற்றச் செயல்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். சட்டவிரோத செயல்களுக்காக எதிராக அறப்போர் கண்டார். பிரதமர் அலுவலகத்தில் உளவுத்துறை கூட்டுக்குழுவின் தலைவராக நியமனம் பெற்று தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் உளவு பிரிவு அமைப்புகளுக்கு தலைமையேற்று வழிகாட்டினார். மேதகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் கொண்டு செயலாற்றி வருபவர்.
திறந்த மனதோடு பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி வருபவர். பல்கலைக்கழக ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பணியாளர்கள், அதே சமயத்தில் துணைவேந்தர்களோடு சேர்ந்து பல கலந்துரையாடல்களை நடத்தி கல்வி செயல்பாடுகள் சிறக்க தக்க ஆலோசனைகளை வழங்கி வருபவர். மேதகு தமிழ்நாடு ஆளுநர், பல்கலைக்கழக வேந்தர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்தது நமக்கு பெருமை. மேதகு ஆளுநர், வேந்தர் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் நமக்கு வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் 2 மாற்றங்களை செய்து அது மாணவ சமுதாயத்துக்கு பெரிய அளவிலே பயன்கூடிய அளவுக்கு செய்திருக்கின்றார்கள். ஒன்று, நீங்கள் இப்பொழுது சற்று முன்னர் அனைத்து பதக்கங்களை பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் அத்துணை பேரும் 317 பேரும் நம்மளுடைய சான்சலர், ப்ரோ சான்சலர், சீஃப் கெஸ்ட், நம்மளுடைய வைஸ் சான்சலர், எஜுகேஷன் செக்ரட்டரி அண்ட் ரிஜிஸ்ட்ரார் அண்ட் கண்ட்ரோலர் என்று ஒரு குரூப் போட்டோ நம்ம எடுத்தோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய பல்கலைக்கழக வரலாறுல ஒரு வேந்தரும் நம்மளுடைய இணைவேந்தரும் சேர்ந்து நின்று மாணவர்கள் அத்துணை பேர் பழக்கம் பெறுவதோடு சேர்ந்து போட்டோ எடுத்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க இதை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுக்க இதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்திருக்கின்றார்கள். அதே போல எந்த பட்டமளிப்பு விழாவிலும் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது தலைமை உரை ஆற்றுகின்றார்கள். அது 2வதான ஒரு மாற்றம். அந்த தலைமை உரையிலே அவர்கள் எண்ணற்ற கருத்துக்களையும் எண்ணற்ற செயல்பாடுகளையும் எண்ணற்ற அனுபவ ரீதியான கருத்துக்களையும் உலகளாவிய கருத்துக்களையும் நம்ம இந்திய திருநாடு எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும், எந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும், இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து அற்புதமான ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றார்கள். அதனை இங்கே நமக்கு நிகழ்த்தி இருக்கின்றார்கள். சமூக நீதி மற்றும் தமிழக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் கலைஞர் முதலான தலைவர்கள் வழியில் அதே நெறியில் சிறிதும் தடம் மாறாமல் மக்கள் பணியை தொடர்ந்து மிக சிறப்பாக பணியாற்றி வருபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சமூக பணி, அரசியல் பணி, கலை ஈடுபாடு, இதழியல் பணி என்று தடம் பதித்தவர். ஓயாத உழைப்பு, அயராத முயற்சி, ஓங்கி வளரும் செயல், உடனுக்குடன் எடுக்கும் தீர்வு ஆகியவற்றின் உருவமாக ஒளிர்விடுகிறார் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது பல்கலைக்கழகத்திற்கு அளித்து வரும் ஆதரவு அளப்பரியது. இத்தருணத்தில் அவரை பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்கள் அத்துணை பேரின் சார்பாக வணங்கி போற்றுகின்றேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் முனைவர் க. பொன்முடி அவர்கள் திராவிட இயக்க முன்னோடிகளில் முக்கியமான ஒருவர். பகுத்தறிவு சிந்தனையாளர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். ஆற்றல் கொண்ட செயல் வீரர். இளம் வயதிலேயே பகுத்தறிவு, திராவிட இயக்க சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பொது வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். வரலாறு, அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகவியல் ஆகிய 3 துறைகளில் முதுநிலை பட்டமும் வரலாற்று துறையில் முனைவர் பட்டமும் பெற்றவர். 18 ஆண்டுகள் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். நம்மை போலே அவரும் பல்கலைக்கழகத்திலே கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி இருக்கின்றார்கள். சிறந்த கல்வியாளர். உயர்கல்வியில் ஒப்பற்ற அனுபவம் பெற்றவர். 1989 முதல் 8 முறை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 6 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் 2006 முதல் 2011 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். பேராசிரியர் ஒருவர் உயர்கல்வித்துறையின் அமைச்சராக இருப்பது சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, உயர்கல்விக்கு மகுடம் சூட்டுவது போன்றதாகும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் புத்தாக்கம் பெற்று பல புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இணைவேந்தர் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வருகிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரையாற்ற வருகை புரிந்துள்ள பேராசிரியர் காமகோடி வீணிநாதன் அவர்கள் நாடறிந்த கல்வியாளர், மத்திய வணிக அமைச்சகத்தின் செயற்கை நுண்ணறிவு அமலாக்க குழுவின் தலைவராகவும் 2017 முதல் தற்போது வரை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் திறம்பட செயலாற்றி வருகிறார். பேராசிரியர் காமகோடி தலைமையிலான ஆய்வுக்குழுவே இந்தியாவின் சுதேசி மைக்ரோ ப்ராசஸர் சக்தி என்ற வடிவமைப்பை செயல்படுத்தியது.
இது அலைபேசி தொழில்நுட்பத்திலும் இணைய தொழில்நுட்பத்திலும் பெரும் பங்காற்றி வருகிறது. தொலைத்தொடர்பு மற்றும் பாதுகாப்பு துறைகள் இறக்குமதி செய்யப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர்களை மாற்றியது சக்தி. இதர துறைகளிலும் பயன்படுத்தும் விதத்தில் பன்னாட்டு தரத்தில் வடிவமைக்கப்பட்டு சக்தி. இதனை சிறப்பிக்கும் அடித்தளமிட்டவர் பேராசிரியர் காமகோடி அவர்கள். பேராசிரியர் காமகோடி அவர்கள் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றவுடன் தனது இலக்காக 2 திட்டங்களை அவர் முன்மொழிந்தார். ஒன்று, சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தினை உலகத்தர வரிசையில் இடம்பெற செய்தல், அவருடைய லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல எடுத்த கோல். மற்றொன்று, நம்மை சார்ந்தது, அது ஒரு நெடிய பயணம் செய்யக்கூடிய தொலைநிலை கல்வி மற்றும் இணைய வழி கல்வியை பரவலாக்குதல். இதை எடுத்து செய்வதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார்கள். பேராசிரியர் காமகோடி அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தேசிய அளவிலே, பன்னாட்டு அளவிலே, மாநில அளவிலே, நம்மளுடைய தமிழக அரசிலே பல்வேறு விருதுகளை பட்டியலிட்டு கொண்டிருந்தால் நிறைய நீண்டு கொண்டே பட்டியல் போய்கொண்டிருக்கிறது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் காமகோடி வீடிநாதன் அவர்களை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டமளிப்பு விழா உரையாற்றுவது நமக்கு கிடைத்த சிறப்பாகும். அவர்களை வருக வருக என அன்போடு உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. திருக்குறள். அன்பிற்கினியவர்களே, இந்த இனிய பொழுதில் தகவல் தொழில்நுட்பங்களுடன் தரமான உயர்கல்வியை வழங்கும் நெடிய பயணத்தில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கடந்த நவம்பர் 2019 முதல் மே 2020 வரை நடைபெற்ற கல்விசார் செயல்பாடுகளில் முதன்மையான நிகழ்வுகள் சிலவற்றை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்க வருகின்றேன். ஒன்று, இன்று இங்கு நடக்கக்கூடிய இந்த 13வது பட்டமளிப்பு விழாவானது இந்த பல்கலைக்கழக 20 ஆண்டுகள் ஆகின்றன. 26 மேவோடு 20 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. 21வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து 3 நாட்கள் ஆகின்றன. இந்த 20 ஆண்டு வரலாற்றிலே நம்மளுடைய பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில், அதுவும் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த பட்டமளிப்பு விழா அரங்கிலே கவர்னர் தலைமையிலே, நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தலைமையிலே நடக்கக்கூடியது முதல் நிகழ்வு என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக பெருமையோடு பதிவு செய்து கொள்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய இந்த 20 ஆண்டு கால சமூகத்தில் ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு கல்வி பணியாற்றி மகத்தான வளர்ச்சியினை அடைந்துள்ளது. இந்திய அளவில் தொலைநிலை கல்வி வழங்கும் நிறுவனங்களில் மிக சிறந்த நன்மதிப்பை பெற்றுள்ள பல்கலைக்கழகம் திகழ்கின்றது. தொலைநிலை கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இதுவரை அதிக அளவில், குறிப்பாக 2631 மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு வரலாறு. அதற்கடுத்து நம்மளுடைய 2019-23 ஆண்டுகள் வரை தொலைநிலை கல்வி முறையில் 42 இளநிலை மற்றும் 38 முதுநிலை பட்ட படிப்புகள் வழங்குவதற்கான பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தொலைநிலை கல்வி மன்றத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தொலைநிலை கல்வி மன்றத்திடமிருந்து 2.16 கோடி மேம்பாட்டு நிதியாக பெறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, சிவகங்கை, திருவண்ணாமலை மற்றும் சேலம் ஆகிய 4 இடங்களில் புதிதாக பல்கலைக்கழக மண்டல மையம் நிறுவப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 131 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பல்கலைக்கழக கற்போர் உதவி மையமாகவும் தேர்வு மையமாகவும் செயல்படுவதற்கான அரசாணை பெறப்பட்டு அக்கல்லூரிகள் கற்போர் உதவி மையங்களாக நிறுவப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசிடமிருந்து கோத்தகிரி, நீலகிரி மாவட்ட மையத்திற்கான நில ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. கல்விப்புல வளாகம் மற்றும் பாடநூல் தயாரிப்பு வழங்கல் பிரிவில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள கூடுதல் தளங்கள் மற்றும் விழுப்புரம் மண்டல மைய கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. கல்விசார் மற்றும் நிர்வாக உள்கட்டமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன. 32 பாடத்திட்ட குழுக்கள் சீரமைப்பு செய்யப்பட்டதோடு 110 பாட பிரிவுகளுக்கான கலை திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அவை பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. மேலும் புதிதாக இந்த 2.5 ஆண்டுகளில் 65 புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு உகந்தவைகளாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தொலைநோக்கு பார்வை 2030 என்ற தொலைநோக்கு பார்வை அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதன்படி பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் 35 பாலிசி டாக்குமெண்ட்டுகளை பல்கலைக்கழகம் NAAC அக்ரிடிஷன் பெறுவதற்காக தயாரித்துள்ளது. பருவ முறையில் பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு தானே கற்றல் முறையில் உருவாக்கப்பட்ட 568 புதிய பாடநூல்கள் கருத்து திருட்டு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. நம்முடைய பல்கலைக்கழகத்திலே பருவ தேர்வு, அதாவது நம்முடைய செமஸ்டர் முறையை மாற்றியிருப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னாடியெல்லாம் நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான். ஆண்டிற்கு 2 முறை வெளிவரும் பல்கலைக்கழக செய்திகள்
தி டிஎன்யூ நியூஸ் லெட்டர் மற்றும் மாதம் ஒருமுறை வெளிவரும் மின் செய்தி இதழ் தி டிஎன்யூ இ புல்லட்டின் வெளிவர முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜூன் 2019 முதல் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. முழுநேர மாணவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு உதவித்தொகை, தொகுப்பு ஊதியம், தொகுப்பு நிதியும் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக முதல் முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி புலங்கள் வளாகத்தில் 5வது தளத்தில் திருவள்ளுவர் அரங்கம் உருவாக்கப்பட்டு அரங்கத்தின் நுழைவு வாயிலில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள அண்ணா இருக்கை புத்தாக்கம் செய்யப்பட்டதோடு திருவள்ளுவர் இருக்கை, தந்தை பெரியார் இருக்கை ஆகிய 2 புதிய இருக்கைகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. கற்போரின் கல்விசார் தேவையை நிறைவு செய்யும் வகையில் புதிதாக 10 கல்விசார் மையங்களும் சமீபத்திலே நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டு 8 பிரிவுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன அற்புதமான செயல்பாட்டுக்காக. முதலாண்டு மாணவர்களுக்கு அறிமுக வகுப்புகள், இன்டென்ஷன் ப்ரோக்ராம் நடத்தும் முறை முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைத்து கற்போர்களுக்கும் பல்கலைக்கழகத்தாலே நேரடியாக இணைய வழியில் கலந்தாய்வு வகுப்புகள் நடத்தும் முறை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது. இறுதியாண்டு மாணவர்களுக்கு உடனடியாக துணை தேர்வு நடத்தும் முறை, சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் முதல் முறையாக பல்கலைக்கழகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. பணி மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் 23 ஆசிரியர்களுக்கும் 29 ஆசிரியர் பணியாளர்களுக்கும் பணி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நிதி மேலாண்மையை சிறப்பான முறையில் கையாளுதல் என்ற அடிப்படையில் ரூபாய் 58 கோடி ரூபாய் மதிப்பிலான 489 தணிக்கை அறிக்கைகள், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ், ஏஜி ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸை தீர்வு காணப்பட்டுள்ளது. 2.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்நிதி கழகத்தில் ரூபாய் 280.10 கோடி 5 ஆண்டு காலத்திற்கு தொடர் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நிலை சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. இளைய தலைமுறை மாணவர்கள் பயனடையும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்ட நூலகங்களும் தலா 807 தானே கற்றல் பாடநூல்களை, 1 கோடி மதிப்பிலான புத்தகங்கள், 25,824 ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழி அவற்றை நூலகத்தில் பராமரிக்கும் அறைக்கலன்களோடு இலவசமாக வழங்கப்பட்டு ஒரு IAS அல்லது IPS அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுவதற்காக கிராமப்புற மாணவர்கள் அந்தந்த நூலகங்களுக்கு சென்று பயன்பெற்று தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தினுடைய இணைய வானொலி ரேடியோ மற்றும் யூடியூப் சேனல்களை உருவாக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தினுடைய திட்டங்கள் வெளி உலகத்திற்கு தெரிவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கடுத்து 2019-22 வரையிலான ஆண்டுகளில் 72,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பல்வேறு படிப்புகளில் சேர்ந்து பயன்பெற்று வருகின்றார்கள். பல்கலைக்கழகத்தின் அனைத்து மண்டல மையங்களும் தொடர்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்காக கல்விசார் பணியில் இணைந்து செயல்படும் வகையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் தொழிற்கூடங்களுடனும் 20 கல்விசார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தில் மாணாக்கர் சேர்க்கை முதல் பட்டம் பெறுவது வரையான கல்விசார் பணிகள் அனைத்தையும் மாணாக்கர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணையம் வழியாக, கைபேசி செயலி வழியாக பயன்படுத்துவதற்கான வசதி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு நம்முடைய உயர்கல்வித்துறையுடைய செயலர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த திட்டமானது நம்முடைய தமிழகத்திலே முதல் முறையாக நம்முடைய பல்கலைக்கழகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே சேருவதிலிருந்து அவர்கள் படிப்பை முடித்து தேர்வு எழுதி பட்டம் பெறுகின்ற வரை இந்த மொபைல் ஆப் மூலமாக படிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் தொலைநிலை கல்வி முறையில் பட்டயம் பெறும் வகையில் 5,316 மாணவர்கள் முதன்முறையாக தொழில் நிறுவன கூட்டமைப்பு மூலம் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதனை எங்களுக்கு பரிந்துரைத்த நம்மளுடைய ராஜ்பவன் அலுவலர்களுக்கும் நம்மளுடைய முன்னாள் ஆளுநருக்கும் இதை தொடர்ந்து ஆதரித்து சப்போர்ட்டை தந்து சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டியும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அதே சமயத்திலே நம்மளுடைய இறுதியாக நம்மளுடைய இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெறுகின்ற அதாவது 22 மாணவர்கள் புதிதாக முதல் முறையாக ஆய்வு நிறைஞர் PhD பட்டத்தை பெறுகின்றார்கள். 2013-14 இருந்து துவங்கப்பட்டது. இவ்வளவு ஆண்டுகள் கடந்த பின்பு இதை பல்கலைக்கழக மானியக்குழு ஒப்புதலோடு தமிழக அரசு ஒப்புதலோடு வெகு சிறப்பாக நடத்தி அதை 22 மாணவ மாணவியர்கள் இந்த முதல் முறையாக நம்மளுடைய ஆளுநர் கையாளி பட்டம் பெற இருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வினை நீங்கள் மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு அது ஒன்று. இரண்டாவதாக 20 MPhil மாணவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் 317 மாணவ மாணவியர்கள்
ஒவ்வொரு படிப்பிலும் முதலிடத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கு கோல்டு மெடலும் ரேங்க் சர்டிஃபிகேட்டும் அவங்களுடைய பட்டமளிப்பு சான்றிதழும் இந்த நிகழ்ச்சியிலே வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்து எனக்கு இந்த நல்ல அரிய வாய்ப்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த பதவியை தந்த நம்மளுடைய ராஜ்பவனுக்கும் அதே சமயத்திலே நம்முடைய தமிழக அரசுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று முடிந்த பின்பு இன்று 3 தினங்களில் என்னுடைய பதவியான துணைவேந்தர் பதவியிலிருந்து நான் விலகுகின்றேன். அதே சமயத்தில் எனக்கு இந்த 3 ஆண்டு காலமும் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் கொரோனா என்ற காலகட்டத்திலே கூட நான் ஒரு நாளும் விடுப்பு எடுக்காமல் 365 நாளும் நான் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சனிக்கிழமை ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் நான் என் பணியை திறம்பட செய்து பல்கலைக்கழகத்தை ஒரு முன்மாதிரியான பல்கலைக்கழகமாக, தொலைநிலை பல்கலைக்கழகத்திலே ஒரு முன்மாதிரியான பல்கலைக்கழகமாக இதை செய்திருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்திலே அன்புடன் பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். This convocation of the Tamil Nadu Open University has been called on to confer the degrees and diplomas upon the candidates who in the examinations recently held for the purpose have been certified to be worthy of the same. I invite the chief guest, Professor V. Kamakoti, Director, Indian Institute of Technology, Madras, to deliver the convocation address. மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு தமிழக உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களே, மாணவர்களே மற்றும் நண்பர்களே, பல்வேறு காரணங்களுக்காக இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, தரமான கல்வியை அனைவருக்கும் சென்றடைய பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட முயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பல்கலைக்கழகம். பல காரணங்களினால் கல்லூரியில் நேரில் சென்று படிக்க முடியாதவர்களுக்கு கல்வியை கற்க செய்யும் ஒரு ஸ்தாபனம் இந்த பல்கலைக்கழகம். பல பணிபுரியும் வல்லுநர்களுக்கு ரீஸ்கில்லிங், அதாவது அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கு அவசியமான திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும் ஒரு ஸ்தாபனம் இந்த பல்கலைக்கழகம். கோவிட் மற்றும் அதன் விளைவாக வந்த ஊரடங்கின் போது ஆன்லைன் மற்றும் ஹைபிரிட் வகுப்புகளை நடத்தும் தேவை உருவானது. அந்த தருணத்தில் திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் பல ஆண்டுகளாக நடத்தி வரும் தொலைதூர கல்வி திட்டங்களின் வாயிலாக கிடைத்த அனுபவம் மிகவும் உதவியாக இருந்தது. இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ச்சியை அடைந்து வருகிறது. பல புது அறிவியல் பாடங்கள், தொழில்நுட்ப பாடங்கள் இன்று இன்ட்ரடியூஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பாடத்திட்டங்களும் மாறுகிறது. there is a change in curriculum. இதற்கு கற்பிக்கும் முறையும் மாறுகிறது. அதாவது டீச்சிங் மெத்தடாலஜியும் நம்ம மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதற்காக பல தொழில்நுட்பங்கள், குறிப்பாக கோவிட் சமயத்தில் நம் தேசத்தில் உருவான பல தொழில்நுட்பங்கள் இதற்கு உதவியாக இருக்கிறது. முதன்மையாக தொலைதூர கல்வி முறையில் இன்டர்நெட் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஒரு டிஜிட்டல் மூலம், அதாவது இந்த பாடத்திட்டங்கள், பாட நூல்கள், ஒரு டிஜிட்டல் வெர்ஷனை மிக மிக குறைந்த செலவில் மிக அதிவேகமாக, அதாவது ஒரு நிமிஷத்தில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நம்மால் சேர்க்க முடிகிறது. இன்டர்நெட் இல்லைன்னா அது முடியாது. அதை தவிர இன்று இந்த டிஜிட்டல்
மூலமாக மெட்டீரியல்ஸை சர்க்குலேட் செய்வதில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பாடத்தை பற்றி மிகவும் தீர்க்கமாக அதை ஒரு எக்ஸ்பிளைன் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஒரு வேதியியல் கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வாட்டர், இதை பற்றி பேசணும்னா ஹைட்ரஜனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆக்சிஜன் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி சேருது அந்த பாண்டிங்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதை தவிர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ற மாதிரி ஹைட்ரஜனும் சல்ஃபரும் சேருது. ஆனால் ஹைட்ரஜன் சல்ஃபரும் சேர்ந்தா அது கேஸாக இருக்கு, ஆனால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா அது லிக்விடா இருக்கு. இது மாதிரியான பல நுணுக்கங்களை நாம் டிஜிட்டல் மூலம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இதுவே நம்ம ஹார்டு காப்பி புஸ்தகங்கள் அனுப்புறதுன்னா பல நூற்றுக்கணக்கான பேஜஸை நம்ம அனுப்பணும். அதை தவிர இப்போ ஒரு காலகட்டத்தில் பாடத்தை நிறுத்திட்டு திரும்பி வராங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே தேவை இருக்காது. ஒரு பாடத்திட்டத்தை பற்றி மேலளவில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போகிறோம். அதனால சில பேருக்கு புதுசாக ஒரு பாடத்திட்டத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால அவங்களுக்கு வேண்டிய அளவு அந்த பாடத்திட்டத்தை அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அவங்க அதை ப்ரௌஸ் பண்ணி கற்றுக்கலாம். இதுதான் டிஜிட்டல் ரிசோர்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதில் இன்னைக்கு விக்கிபீடியா ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பல டிஜிட்டல் ரிசோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டியும் தயாரிச்சிருக்காங்க. ஒன்று ரெண்டு பார்க்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இதையும் தாண்டி இன்று ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டம்ல பல தொழில்நுட்பங்கள் அந்த எஜுகேஷனை இன்னும் ஒரு அட்ராக்டிவா, இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது மெய் நிகர் ரியாலிட்டின்னு சொல்லலாம். பல பேர் ஹாரி பாட்டர் சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் புஸ்தகங்கள் மூவ் ஆகும், படங்கள் மூவ் ஆகும், ஒரு படத்துக்குள்ள போய் ஒரு கதையே சொல்லும். இது மாதிரியான சில வர்ச்சுவல் ரியாலிட்டி அன்று கதையாக இருந்தது, இன்று நிஜம். அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டா நம்ம அந்த மெட்டீரியல்ஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளால இந்த எஜுகேஷனை தர முடியும். அது இப்போ தொழில்நுட்பம் இருக்கிறது. இது ஒரு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டமுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதையும் தாண்டி இப்போ சயின்ஸ் எஜுகேஷன் இருக்கு. இதுக்கு நமக்கு லேபரட்டரி எக்ஸசைசஸ் செய்ய வேண்டியிருக்கு. லேபரட்டரி எக்ஸசைசஸ்ல லேபுக்கு பிசிக்கலா போய் லேபரட்டரி செய்யறது ஒரு அது நடந்து கொண்டிருக்கிறது. இது பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை போய் சேர வேண்டும் என்றால் இப்போது புது தொழில்நுட்பம் என்னென்றால் வர்ச்சுவல் லேப் அப்படின்னு சொல்றோம். இந்த வர்ச்சுவல் லேப்னா என்னன்னா, இதே லேப மாதிரி ஒரு டிஜிட்டல் ட்வின், அதாவது அதே மாதிரி ஒரு ரெட்டையர் டிஜிட்டல், அதாவது சாஃப்ட்வேர் மாடல்ல அதை லேப பண்ணிட்டு அந்த லேப நம்ம சாஃப்ட்வேர் மூலம் பல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அதை போய் சேர்க்கலாம். இதையும் வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்று குறிப்பிடுகிறோம். இதுல குறிப்பா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேசிக் ஃபிசிக்ஸ் எடுத்துப்போம், அதில் ஒரு சர்க்கியூட் தியரி எடுத்துப்போம். ஒரு ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத ஆட்டோமேட் பண்ணி பல ரெசிஸ்டர் வேல்யூ போட்டு பல கரண்ட் சோர்ஸை வச்சு அதை நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதையும் தாண்டி டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கு, அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா வெடிக்கும் அப்படிங்கிறத பிசிக்கல் லேப்ல ஒரு சிலிண்டரை வெடிக்க பண்ண முடியாது. ஆனால் அதுவே இந்த வர்ச்சுவல் லேப்ல ப்ரெஷரை ஜாஸ்தி கொடுத்து அந்த சிலிண்டரை வெடிக்க பண்ணலாம். எப்படி வெடிக்கும்ங்கிறது இது மாதிரியான பல புது முயற்சிகளை நம்ம இதில் எடுக்கலாம். அதனால வர்ச்சுவல் லேப்ங்கிறது ஒரு பெரிய இது மாதிரி தொலைதூர கல்வியில் ஒரு பெரிய பங்கு அளிக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அதையும் தாண்டி இன்று இது மாதிரியான லார்ஜ் ஸ்கேல் பல லட்சக்கணக்கான மாணவர்களை நம்ம அடையறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி இன்னைக்கு வந்ததுங்கிறது கிளவுட் டெக்னாலஜி. எல்லாரும் கூகுள், அமேசான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கிளவுட் டெக்னாலஜி. இந்த கிளவுடில் நம்ம சாஃப்ட்வேரை போட்டு அதில் நம்ம அதுக்கு ஆக்சஸ் கொடுத்து எல்லாருக்கும் செக்யூர்டா
ஒரு லேபை, வர்ச்சுவல் லேபை கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய தொழில்நுட்பத்தில், குறிப்பாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து இம்மாதிரியான அதிநவீன அனுபவ ஆய்வகங்களை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தருக்கு அழைப்பை விடுக்க இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். பல்வேறு தனிப்பட்ட மற்றும் சமூக காரணங்களினால் பட்டப்படிப்பை இடையிலேயே நிறுத்திய தமிழக பல கல்லூரி மாணவர்களுக்கு அந்த படிப்பை முடிப்பதற்கு இந்த திறந்தவெளி பல்கலைக்கழகம் உதவி செய்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு மாணவர் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்து பாதி படித்துவிட்டு அந்த கல்வியை நிறுத்திவிட்டால் மறுபடியும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலம் பாக்கி இருக்கும் சப்ஜெக்ட்ஸை மட்டும், அதாவது பெண்டிங் சப்ஜெக்ட்ஸை படித்து எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்று அந்த டிகிரி முடிக்க வழி செய்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது என்னோட கருத்து. அந்த பிஎஸ்சி டிகிரியை இந்த பல்கலைக்கழகமே வழங்கலாம். கல்வி என்பது அழியா செல்வம். அதை எல்லோருக்கும் எடுத்து சென்று அளிக்கும் இந்த பல்கலைக்கழகத்தின் விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். I invite the Pro-Chancellor Dr. K. Ponmudi, Minister for Higher Education, to deliver the felicitation address. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை 13வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பட்டமளித்து சிறப்புரையாற்றவிருக்கிற தமிழகத்தினுடைய மாண்புமிகு ஆளுநர், மேதகு ஆளுநர் அன்பிற்குரிய ஐயா ஆர்.என். ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய தொழில்நுட்பக் கழகத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய முனைவர் காமகோடி அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அன்பிற்குரிய பேராசிரியர் பார்த்தசாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆளுநருடைய செயலர் அவர்களே, இந்த உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தினுடைய உறுப்பினர் செயலர் கிருஷ்ணசாமி அவர்களே, கல்லூரி கல்வி இயக்குனர் அன்பிற்குரிய டாக்டர் பூரணச்சந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய இணை இயக்குனர் முனைவர் ராவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, சிண்டிகேட் செனட் உறுப்பினர்களே, இதிலே பட்டம் பெறவிருக்கிற சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இங்கே எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்குரிய காமகோடி அவர்களுக்குள்ள அனுபவத்தை எல்லாம் வைத்து ஒன்றை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடை நிற்கிற மாணவர்களையும் இதில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். உண்மையான நியாயமான வேண்டுகோள். ரொம்ப பேர் இப்போ இடையில வேலை கிடைச்சி போயிட்டால் போயிடுறாங்க. ஒரு காலத்தில் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுங்கிறது. இதில் there is difference between distance education and open university. I too studied in distance education. Originally I completed my MA history in Annamalai University. Later I studied in the distance education at Venkateswara University, MA Political Science and MA Public Administration. And I too studied, when I was in jail, I studied BL through distance education in Pondicherry University. Again B.Ed education in Annamalai University.
So education is not a complete thing, it is a continuous process. Whatever work you are involving, you have to study, then only you can improve your common knowledge. படிப்புங்கிறது பள்ளியில் படிக்கிறது கல்லூரியில் படிக்கிறதோட நிறுத்துறது கிடையாது. வாழ்க்கை பூரா தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆனால் இது பட்டத்துக்கு போய் தான் படிக்கணுங்கிறதே வீட்டில் உட்காந்துட்டு கூட புத்தகங்கள் படித்து மற்றபடி அறிவை வளர்த்துக் கொள்வது என்பது இப்பொழுது பலர் செய்கிற வேலை தான். ஆனால் இன்னதான் ஒரு ரெக்கக்னேஷன் வேணும்னு நினைப்போம்ல, நாம் என்ன படித்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னேஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறதா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அப்போல்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொன்னால் ஒரு டிகிரி இருந்தவங்க இன்னொரு டிகிரி போகலாம், அல்லது ஹைஸ்கூலில் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி அப்போ +2 இது முடித்தவங்க அங்கே போகலாம், அதுதான் போக முடியும். ஆனால் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா ஸ்கூல் பக்கமே போகாதவங்க கூட இங்கே வந்து படிக்கலாம். Those who entered and who do not enter into the schools, they can also join in the open university once. But from 2017 it was changed that only who has completed high school education, they can join in the open university. This is from 2017. Open university was started in 2002. This building was laid down by then Chief Minister in 2008, Dr. Kalaignar, and he opened it in 2011. So this university continues for a long time. நீண்ட காலமாக தொடர்ந்து செயல்பட்டிருக்கிற ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம். இது நான் பல தடவை வந்திருக்கிறேன். நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது இங்கே வந்திருக்கிறேன். அப்பொழுது கல்யாணி என்பவர்கள் துணைவேந்தராக இருந்தார்கள். அப்பொழுதும் நான் இங்கே வந்து பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த திறந்த வெளி பல்கலைக்கழகத்திலே படித்து இன்று பட்டம் பெறுகிறவர்களாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், வேலை செய்யும்போது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதுதான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி, பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்டது தான். அந்த காலத்துலேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து இருக்குது, இப்பயும் பல்வேறு இடங்களில் இருக்குது. அது நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியாக நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. துணைவேந்தர் இன்னும் 3 நாள் ரிட்டையர் ஆகிறார். அவர் இங்கே 3 ஆண்டுகளாக ஆற்றி இருக்கிற பணிகளுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த பணி என்பது, கல்வி பணி என்பது சாவரவரில் நடந்துகிட்டு இருக்கிற பணி. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரலாம், தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுதான் இப்போ தமிழகத்தை இல்லம் தேடி கல்வின்னு கொண்டாந்து அங்கங்கே போய் சொல்லி கொடுங்கப்பா. அப்போல்லாம் நாங்களாம் முன்ன வயசில் எங்கள் வயசானவங்களுக்கு தெரியும், சின்ன பள்ளிக்கூடம்னு இருந்தது, அப்படி இருந்த காலம் உண்டு. இப்போ அந்த முறைகள் எல்லாம் வந்து கல்வியை வளர்க்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கார், கல்வியும் சுகாதாரமும் இனி 2 கண்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக, அதுவும் பெண்கள் கல்லூரிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக இங்கே கூட பார்க்குறேன். இந்த பட்டம் பெறுபவர்கள் பட்டியலில் நானுங்க ஆளுநரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. சரி, இங்கேயாவது கொஞ்சம் மாறி இருக்குங்க பார்த்தா விஷயம் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் பட்டம் பெறுபவர்களில் எல்லா பட்டத்தையும் சேர்த்து சொல்கிறேன், தனித்தனியாக சொல்கிறத விட எல்லா பட்டத்திலையும் 7632 பேர் ஆண்கள், 11731 பேர் பெண்கள். ஆக தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்வி வளர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். அதுக்கு தான் எல்லாரும் தந்தை பெரியாரிலிருந்து பெண் கல்வி வளர வேண்டும். அதுலேயும் நம்ம ஆளுநருக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவரும் இந்த பெண் கல்வியை இங்கே ஊக்குவிக்க வேண்டும், தமிழ் படிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று பல்வேறு உரைகளிலே அவரும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இன்று இந்த திறந்த வெளி பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடைபெறுகிற திட்டங்களை எல்லாம் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த வேலையில் இருந்தாலும், தொழிற்சாலையில் இருக்கணும்னா பண்ணுறான், எஸ்எல்சி படிச்சுட்டு, அப்போல்லாம் எஸ்எல்சி, இப்போ +2 படிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்ச உடனே போய் ஜாயின் பண்ணுறதுங்கிறது இயற்கையாக இருக்குது. ஒரு வருஷத்தில் என்ன வேலை கிடைக்கிறதா மெயினாக, படிப்பது என்பதே முக்கியமாக வேலை, அப்புறம் தான் அறிவு வளர்த்துக்கிறது, மற்றதெல்லாம் சமத்துவ உணர்வு, சமுதாய உணர்வுங்கிறதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரி எதுன்னு சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
அந்த அடிப்படையில் போய் சேருகின்ற பொழுது, அப்படி சேர்ந்த பிறகு those who are working in the factories, they want to improve their knowledge, particularly practical knowledge. That is what our chief guest also told. எல்லாருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அது பாடத்திட்டங்களில் சிலபஸில் இட் இஸ் டு பி இன்க்ளூடட். அது நம்ம ஐஐடியாக இருந்தாலும் சரி, நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்களுக்கு வருங்கால தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொழில்துறை, தொழில் வளர்ச்சித்துறை, எங்களுடைய உயர்கல்வித்துறை எல்லா துறையும் சேர்த்து இணைத்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டலாக அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக பெண் கல்வி வளர்கிறது என்று சொன்னேனே, இன்னைக்கு காலையில் கூட நான் அதனால தான் கொஞ்ச நேரம் 10:30 11 மணிக்கு ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே அந்த 10:30 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் SIET பெண்கள் கல்லூரியில் இன்று அந்த பெண்கள் கல்லூரி இந்தியாவிலேயே அவர்கள் நடத்திய அந்த போட்டியில் முதலிடத்தை பெற்று A++ பெற்று ஒரு சர்டிஃபிகேட்டை பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவில். அதை கொடுப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டியிருந்தால் கொஞ்சம் வந்தாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பெண் கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியே, அதுதான் முதலமைச்சர் சொன்னார், என்னுடைய ஆட்சி காலத்திலே உயர்கல்வி தமிழகத்தினுடைய பொற்காலம், உயர்கல்வியின் பொற்காலம் என்று போற்றப்படுகிற அளவிற்கு செயல்பட வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு எல்லாரும், அதுக்கு மெதகு ஆளுநர் அவர்களும் he is participating in it, he is also working for it. அதனால் வந்திருக்கிற நீங்கள்லாம் எந்த துறையில் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நான் படித்தது, என் துணைவியார் வந்து பாக்காலான்னு ஆந்திராவில் அங்கே படித்தாங்க. she studied in Andhra, SSLC failed, but she studied in the distance education at Annamalai University and she got MA degree now. This is really an opportunity. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். படிப்பதுங்கிறது வேற, படித்ததற்கான ஒரு அங்கீகாரம், பட்டம் பெறுவது என்பது வேறு. அதைத்தான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும், ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஐ கைண்ட்லி in all convocations I am always giving a request to the governor. In this convocation also I kindly request the governor, the UGC wanted to close the distance education at Annamalai University. We wrote for the continuation of the distance education in Annamalai University. Kindly I request the governor to recommend the UGC to continue the distance education in Annamalai University. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த தூரக்கல்வி, ஏன்னா அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அந்த காலத்திலிருந்து இருக்கிற மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் அதை தொடர்வதற்கும் வாய்ப்பளிப்பதற்கு இங்கே பல்வேறு முயற்சிகளை மாதக ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையில் இன்னும் பல பாடப்பிரிவுகள், அதுவும் காலத்திற்கு ஏற்ப, அதைத்தான் சொன்னார் சீஃப் கெஸ்ட், காலத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை உருவாக்குகிற, சும்மா அப்போ நாங்களாம் படித்த காலத்தில் ஹிஸ்ட்ரி படித்தது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தது, அதையே இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன காலத்திற்கு தேவைப்படுகிறது. நாங்களாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறேன்னும் போது கோச்சிங் கிளாஸ்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி டைமில் நடக்கும். அங்கே இருக்கிற காலேஜ் வாத்தியங்கள்லாம் வந்து நடத்திட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் பே உண்டு, அதனால் வாங்கிட்டு போடுவாங்க. நான் அதையும் நடத்தியிருக்கிறேன், அதில் படிச்சுருக்கிறேன். அந்த அளவுக்குலாம் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட தெளிவாக பேச முடியுது. அதனால் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதிலெல்லாம் புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு வாய்ப்பையும் பெற வேண்டும். அப்போல்லாம் நாம் அங்கே வந்து ஒரு மாதம் கோச்சிங் கிளாஸோடு உண்டு. இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொன்னதை போல் இன்டர்நெட்லேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பாடம் நடத்தலாம். அதற்கான வசதிகளை எல்லாம் செய்ய வேண்டும். இன்டர்நெட்டில் நடத்தலாம். இந்தந்த பாடம், இந்தந்த சப்ஜெக்ட் இதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்லேயே இப்போ வந்து ரெகுலராக படிக்கிற மாணவனே இன்டர்நெட்டில் வைங்கிறான், ஆன்லைனில் வைங்கிறாங்க. அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு விரும்பாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிற காலம். ஆகவே தான் உங்களை பார்த்து உண்மையிலேயே ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கிற நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே மிகச்சிறந்தவர்கள். உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள். மேலும் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ அண்டர் கிராஜுவேட்
படிச்சிருக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட்டும் இதில் சேர்ந்து படிக்கலாம், அதையும் பண்ணலாம். அதே மாதிரி நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி நடுவில் இடைவிட்டவர்கள் அவர்களும் சேர்வதற்கான வாய்ப்பையும் அவர் கவர்னர் will recommend to the UGC to kindly extend those who discontinued their education in degree courses. They also have to continue in the open university or the distance education. It is to be permitted. It is really a genuine demand because we are allowing those who completed 12th standard to join in the degree course. Why not we allow the discontinued persons in these universities? That is the chief guest request. So we have to do it. அதற்கு ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள்லாம் எந்த வேலையில் இருந்தாலும் அவங்கள படிக்க சொல்லுங்கள். பொதுவாக பாலிடெக்னிக் படிச்சுட்டு போய் ப்ரைவேட் இதில் இருப்பாங்க, அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டையும் சொல்லி கொடுத்து இன்ஜினியரிங் டிகிரியும் அதிலேயே கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பொறியியலாக இருந்தாலும் மற்றவர்களது படமாக இருந்தாலும் அதெல்லாம் செய்யணும். அது நீங்கள் பரீட்சை எழுதிட்டு அப்புறம் அவங்க தகுதிக்கு ஏற்ப அவங்க ஒன்றும் பெருசாக வேலைக்கு ப்ரொமோஷன் அது இது சில பேர் அதுக்காக படிக்கிறவங்க உண்டு. ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வேலை கிடைச்சா பிஹெச்டி படித்தா ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்னு ப்ரொமோஷனுக்காக படிப்பவர்களும் உண்டு. அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் எல்லா பணியில் இருப்பவர்களும் எந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மேலும் அதிகமாக படித்து இங்கே நான் முதலே சொன்னதைப் போல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்விக்காக இன்று உயர்கல்வி படிக்க வருவதற்காக அவர்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை உலகத்திலேயே முதலாக கொண்டு வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நீங்கள்லாம் படிக்க போகிறீங்க, நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போகிறோமா, டிகிரி வாங்க போகணுமா, படிக்க போகணுமா, பரீட்சை எழுத போகிறோமான்னா யார்கிட்ட போய் பணம் கேட்பீங்க? அம்மாட்ட அப்பாட்ட 20 ரூபா கொடு, 25 ரூபா கொடுன்னுவீங்க. இனிமேல் நீங்கள் போய் உங்கள் அம்மாவை கேட்க வேணாம், உங்கள் அம்மா உங்களை கேட்கும். 1000 ரூபா கொடுத்துட்டாரா சொல்லி அது ஒரு 100 ரூபா கூட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நமக்கு அதெல்லாம் பழக்கம். அந்த மாதிரிலாம் எல்லோரும் இது காரணம் எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். அதுதான் உண்மையான திராவிட மாடல், அதுதான் நாம் விரும்புவது, அதுதான் சமத்துவம். அந்த அடிப்படையிலே சகோதரிகளே சகோதரர்களே அடித்தளத்திலே இருப்பவர்களும் படிப்பதற்கு கல்லூரி வாய்ப்புகள் வசதிகள் இல்லாதவர்களும் அவர்களும் படித்து முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தூர டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதற்காக உருவாக்கப்பட்டவைகள் தான். ஆகவே நீங்கள் இந்த திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நான் சொன்னது மாதிரி முதல்ல எது படிக்காதவங்க படிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அதுவும் தேவையில்லாத ஒன்று தான். அதுவும் அதை குறைச்சி இன்றைக்கி 2017 ஒரு ஹை ஸ்கூல் ஊர்லேயே அவங்க ரெகுலராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்லூரியில் சேர்ந்து படிக்கட்டுங்கிற எண்ணத்தோடு தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடைநிற்றல் இல்லாமல் உங்கள் பள்ளி மாணவர்கள் பள்ளி முடித்தவுடனே இந்த உயர்கல்வி தொடர்வதற்கும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி நிச்சயமாக உதவும் என்ற உறுதியோடு இங்கே பட்டம் பெறுகிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி, பணியிலே இருப்பவர்களும் இருக்கிறீர்கள், பணி தேடிக்கொண்டிருப்பவர்களும் இருக்கிறீர்கள், பணியில் இருப்பவர்கள் வளரவும் பணி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பணி கிடைக்கவும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Let the candidates be now presented. Honorable Chancellor, I present unto you one candidate of PhD in Zoology, one candidate of Master of Philosophy, 16 candidates of Master of Science, 12 candidates of Bachelor of Science, 2 candidates of Postgraduate Diploma, including 1036 candidates in absentia in the School of Sciences, and 1 candidate of PhD in Computer Science, 1 candidate of Master of Philosophy, 3 candidates of Master of Computer Science, 3 candidates of Bachelor of Computer Applications, 1 candidate of Bachelor of Computer Science, 4 candidates of Postgraduate Diploma, 2 candidates of Diploma, including 68 candidates in absentia in the School of Computer Science, whose names are given in the list
have been found duly qualified after the examinations to receive the same, and I request that the degrees and diplomas be awarded to them. Honorable Chancellor, I present unto you one candidate of PhD in Economics, 5 candidates of Master of Philosophy, 21 candidates of Master of Arts, 8 candidates of Master of Science, 16 candidates of Bachelor of Arts, 4 candidates of Bachelor of Science, 10 candidates of PG Diploma, including 2,730 candidates in absentia in the School of Social Science, and 1 candidate of Master of Philosophy, 20 candidates of Master of Arts, 11 candidates of Bachelor of Arts, including 739 candidates in absentia in the School of Politics and Public Administration, and 4 candidates of Master of Arts, 4 candidates of Bachelor of Arts, including 192 candidates in absentia from the School of Criminology and Criminal Justice Administration, and 1 candidate of Master of Philosophy, 3 candidates of Bachelor of Science, 2 candidates of Diploma, and 24 candidates in absentia in the School of Journalism and New Media Studies, whose names are given in the list, have been found duly qualified after the examinations to receive the same, and I request that the degrees and diplomas be awarded to them. Honorable Chancellor, I present unto you 8 candidates of PhD in Education, 1 candidate of Bachelor of Education, 1 candidate of PG Diploma, including 682 candidates in absentia in the School of Education, and 2 candidates of Bachelor of Education Special Education, including 709 candidates in absentia in the School of Special Education and Rehabilitation, whose names are given in the list, have been found duly qualified after the examinations to receive the same, and I request that the degrees and diplomas be awarded to them. Honorable Chancellor, I present unto you 6 candidates of Doctor of Philosophy in Management Studies, 4 candidates of Master of Philosophy, 9 candidates of Master of Business Administration, 3 candidates of Master of Commerce, 11 candidates of Bachelor of Business Administration, 9 candidates of Bachelor of Commerce, 4 candidates of Postgraduate Diploma, 3 candidates of Diploma, including 3,710 candidates in absentia, whose name are given in the list, have been found duly qualified after the examination to receive the same, and I request that the degrees and diplomas be awarded to them. Honorable Chancellor, I present unto you 55 candidates of vocational diploma through community colleges, including 3,193 candidates in absentia in the School of Continuing Education, whose names are given in the list, have been found duly qualified after the examination to receive the same, and I request that the diplomas be awarded to them. மாண்புமிகு வேந்தர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளா நிலையில் பட்டம் பெற உள்ள 1948 மாணாக்கர்கள் உட்பட தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தில் ஆய்வியல் முனைவர் தேர்வில் 4 மாணாக்கர்களும், ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் தேர்வில் 2 மாணாக்கர்களும், கலையியல் நிறைஞர் தேர்வில் 5 மாணாக்கர்களும், கலையியல் இளைஞர் தேர்வில் 4 மாணாக்கர்களும், இலக்கியவியல் இளைஞர் தேர்வில் 4 மாணாக்கர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளா நிலையில் பட்டம் பெற உள்ள 1796 மாணாக்கர்கள் உட்பட கலையியல் புலத்தில் ஸ்கூல் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் தேர்வில் 3 மாணாக்கர்களும், கலையியல் நிறைஞர் தேர்வில் 8 மாணாக்கர்களும், கலையியல் இளைஞர் தேர்வில் 9 மாணாக்கர்களும், முதுகலை பட்டய படிப்பில் 3 மாணாக்கர்களும், பட்டய படிப்பில் 1 மாணவரும் தேர்ச்சி பெற்றனர். இவர்கள் அனைவருக்கும் பட்டயம் வழங்க தங்கள் முன் அழைக்கின்றேன். Honorable Chancellor, I present unto you 1 candidate of PhD in History, 2 candidates of Master of Philosophy, 8 candidates of Master of Arts, 8 candidates of Bachelor of Arts, 1 candidate of Postgraduate Diploma,
4 candidates of diploma, including 1,560 candidates in absentia from the School of History and Tourism Studies, and 3 candidates of Master of Library Science, 2 candidates of postgraduate diploma, including 25 candidates in absentia from the School of Library and Information Science, whose names are given in their list, have been found duly qualified after the examinations to receive the same, and I request that the degrees and diplomas be awarded to them. Honorable Chancellor, I present unto you 22 candidates for the award of PhD degree and request that the degree be awarded to them. Yamini Priya D, PhD in Biotechnology, Zoology, Interdisciplinary. Palamurgan M, PhD in Computer Science. Mohan Kumar M, PhD in Economics. Arthal S, PhD in Education. Gauri S.A., PhD in Education. Manida S.T., PhD in Education. Peter Palraj L., PhD in Education. Selvijaya A., PhD in Education. Arul Mary S., PhD in Education. Sridhar R., PhD in Education. Delphine T.L., PhD in Education. Siju S., PhD in Management. Arun S.V., PhD in Management. Kalpana P, PhD in Management. Vinodini A, PhD in Management. Harikara Sudha H, PhD in Management. Vimila D, PhD in Tamil. Kavida VK, PhD in Tamil. Govindaraju C, PhD in Tamil. Iswari T, PhD in Tamil. And Ramachandran V, PhD in History. அந்த அவன் கொடுக்குறான் கையில் அதுனால ஒரு டைட் மட்டும் வச்சுட்டு டக்குன்னு மாற்றலாம். ஆமாம் விட்டுரு. இதே போய்ட்டு மாற்றணும். செக்யூரிட்டி லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களா? அம்மா கேமரா இல்லையா? அம்மா கேமரா இல்லையா? அது இதோட கவர்னர் அவரே வெளில போய் சொல்கிறீங்களா? கவர்னர் கேமரா சொல்லி விட்ருங்க சார். Honorable Chancellor, I present unto you 20 candidates for awarded of MPhil degree, and I request that the degree be awarded to them. Maria Nesam M, MPhil Zoology. Lada M, MPhil Computer Science. Mary Fatima J, MPhil Economics. Ramesh R, MPhil Economics. Natarajan K, MPhil Economics. Solomon Rajkumar K, MPhil Political Science. Manjula A, MPhil Psychology. Malathi N, MPhil Economics. Anbalagan P, MPhil Commerce. Vinod Kumar D, MPhil Management Studies. Govindan V R, MPhil Management Studies. Yelilan MPhil Management Studies. Yuvaraj MPhil English. Ponnumailu MPhil English. Manimegalai MPhil English. Mani Bharati MPhil Tamil. Selvan MPhil Tamil. Kamachi MPhil History. Honorable Chancellor, அப்போ அங்கே 3 பேர் ஒன்று அதில் வச்சுக்க சொல்லு. அப்படி மாற்றி இப்போ இன்னும் ஓடி வச்சுருவா. இன்னும் ஓடி வச்சுட்டேன். Honorable Chancellor, I present unto you 80 candidates for the award of University Gold Medals and first rank for the postgraduate degree, and I request the medals and ranks be awarded to them. Subramaniam,
பாலாஜி, முருகேசன், சுதீஷ்குமார், லதாராணி, பாபு பாபு 3 பேர் மட்டும் இருக்கு. நீங்கள் தான் இருக்கும் 3 பேர் மட்டும் இருக்கீங்க. ஒயிட் டைட் விமல்டா பிளேசி, மெர்சி பிரியதர்ஷினி, ஹம்சலக்ஷ்மி, ஹேமா, தட்சிணாமூர்த்தி, உமா ராஜலக்ஷ்மி, சாந்தி, முத்துக்குமார் எஸ், இந்துமதி ஆர், கோபால் ஆர், கார்த்தி சுரேஷ், கௌஸ் கான், மஹ்மி மொஹிதீன் லபை நவி, சையத் அஹமதுல் பாக்கி, அன்பரசு, ஷர்மிளா, அசோக் குமார், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், முத்துலக்ஷ்மி, லில்லி புஷ்பம், லின்சி, ரமேஷ், பபிதா குமாரி, கார்த்திக் எஸ், கிருஷ்ணகுமார் டி, ஷிஜு எம்ஜி, கார்த்திகேயன், MA Sociology, KPR Endowment Award and University Gold Medal. Sumitra Devi, Meena, Kamachi, Siva Ananda Krishnan, Felix Godfrey, Suja, Shiva Kumari, Silambarasan, Chamundiswari, Vijay Kumar, Balaji, Sanjeet Gupta, Usharani, Babu Franklin, Vignesh, Prasanna Devi, Master of Social Work and KPR Endowment Award, University Gold Medalist. Asha S, Arundhati Ghoshal, Sharmila, Kalai, Srilata, Kanagayam, Rosalyn A, Selvajanisha J, Rukmani U, Aishwarya R, Revati R, Varalakshmi Prabha C, Venkata Siva Nagaraju, Prabhu R, Preeta P, Pachakal A, Udayakana Selvi S, Tamil Pava S, Nilofar Banu K, Lalita P, Kavya SD, Sakti Preeta A, Satyakala MSc Psychology, KPR Endowment Award and University Gold Medal. Caroline Maria, Durga Devi, Pallavi N, Madhavan A, Sangeeta K, Pravina T, Harivali T, Divya SS. கிரேஸ் எடுத்துக்கலாமே போட்ட முடியாது. கார்டு மாற்ற முடியாது. கார்டு மாற்ற முடியாது. கார்டு போச்சு இப்போ ரோல் ஆகிட்டு ஆல்டர்னேட்டிவ் போட்டோம். வேணும் இப்படி அங்கே யாரும் எடுக்கிறாங்க. Honorable Chancellor, I present unto you 112 candidates for the award of University Gold Medals and first rank for the undergraduate degree, and I request that the medal and ranks be awarded to them. Vanupriya A, Mritika MS, இந்த கேமரா எடுத்துக்கணும் கொடுங்க. Nadanar Sri, 5 minutes அதே முடிஞ்சிடும். இல்லையா அர்ஜென்ட் கார்டு Manokritika Das,
Umarani B, Hasim S, Rajashekar K, Saranya R, Prasanna Kumar S, Angela Durant, Meena Kumari M, Padmavati G, Mahalakshmi A, Akila R, Sarala P, Kayal Vili S, Farsana Begum SN, Sheila S, Muthukumaran E, Yogaraj P, Pooja B, Maheshwari K, Ganeshan V, Asika Salis SC, Nisha B, Aruna Devi A, Maheshwaran J, Mani Megalai M, Preeti C, Malarvili T, Madan Raj A, Vignesh SB, Vadivel S, Benny B. Ghazal, Sandhya Banu S, Rajeshwari L, Pushpalata S, Savitri K, Ahmed Hussain S, Raghunath P.S., Sukita G, Selvamani J, Rajesh S, Kamesh A, Bhuvaneshwari B, Nivedita M, who is awardee of Commonwealth Education Media Center for Asia and University Gold Medalist. Dhanalakshmi V, Yasodai N, Umita K, Krishnaveni T, Taranya V, Mahalakshmi S, Sarita M, Muhammad Sheikh Yasser A, Vignesh Kumar S, Veeralakshmi S, Satya S, Deepalata M, Hemalata V, Ilakya V, Satya S, Sahayat Selvi K, Rajarathinam N, Arulmoli B, Kamilarasi R, Santana Lakshmi A.V. Maris Selvi T, Shanmuga Priya R.S. Deepa K, Abhirami M, Sumati N, Vishak B, Anbu Kumar A, Bhuma Devi C, Shamvel Neena, Ramalakshmi P, Maithili E, Aditya Karthik D, Roshni S, Lima Rosemary S, Mary Jennifer M. Honorable Chancellor, I present unto you 50 candidates for the award of University Gold Medals and first rank for the diploma, and I request that the medals and ranks be awarded to them. Vinod K, Visharani R, Murthy L, Vijantan E, Gajalakshmi G, Devendra M,
Krishnamurthy R, Anup Zagaria Cherian, Aparna, Ganesan R, Aparna B, Chendil Adiban, Uma Devi, Jerome, Unnikrishnan, Prema Shalini, Ramakrishnan, Leela S, Akshata, Vignesh, Rudresha, Nabila Kausar Dadni, Delphin, Krishna Prasad, Andabani, Gajendran, Javagar, Sri Ganesh, Ravish Watts, Devendra M, Kirija, Nisha M, Prabhavati, Kumbalingam, Balasubramanian. Honorable Chancellor, I present unto you 47 candidates for the award of the University Gold Medal and first rank of the diploma, and I request that the medals and ranks be awarded to them. S. Surya, A. Lavanya, N. Vimala, S. Chinnakamal, S. Mary, J.P. John Melvin Benny, K. Nandagopal, J. Amos, E. Parandaman, S. A. Velu, R. Paul Elizabeth Ronnie, P. Parameshwari, D. Nityasri, Karthik, P. Sangari, K. Sasireka, R. Sudha, M. Mageshwari, P. Geethapriya, S. Abhinaya, M. Anjali, Saravadi Paravalika, C. Sukesh, A. Vidya Mary, K. Divya, M. Vinod, C. Sadish. That is Madama. Yeah, what are you talking about?
விடாமல் விடலாம் சேம் ரெண்டு பேர் அவன் எடுக்கிறாரு கரெக்டாக வைங்க ஒன்றும் அவங்கள வைங்க கார்த்திகை சேர்த்து வச்சுக்கல அந்த ஃபோனே அது ஆஃப் ஆகுது கார்த்திகை கையில் எடுத்துருந்தோன்னா சரி ஆமாம் அதுவே சுத்தமாக கை விட்டுட்டு கையில் எடுத்துருந்தோன்னா கை விட்டுட்டு சேர்க்கம் வந்துடும் நியூஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல விலங்கி போன இடிக்காதே இடிக்காது இடிக்காது சரி
Let the candidates stand and take the pledge. ஓப்பன் பண்ணி வச்சுட்டா We shall, in thought, word and deed, ever endeavor to be scrupulously honest in the discharge of our duties in our profession, and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold in advance social order and the well-being of our fellow citizens, and shall devote all our energy to promote unity, integrity, and secular ideal of our country. By virtue of the authority vested in me as the Chancellor of the Tamil Nadu Open University, I admit you to the several degrees and diplomas, both in person and in absentia, in the faculties of Science, Social Science, Education, Management, Extension Education, Indian and Foreign Languages, Arts, for which you have been declared qualified in this university, and in token thereof you have been presented with these degrees and diplomas, and I authorize you to wear the robes ordained as the insignia of your degrees and diplomas. Let the candidates be seated. I am extremely happy to request our Honorable Governor Chancellor to deliver the presidential address to the entire gatherings. Dr. K. Ponmudi, Minister, Higher Education and Pro-Chancellor of this university, Professor V. Kamakoti, the Chief Guest, the Director of Indian Institute of Technology, Madras, Professor K. Parthasarathy, Vice Chancellor, Tamil Nadu Open University, Dr. D. Karthikeyan, Principal Secretary to Government, Higher Education, Dr. K. Ratnakumar, Registrar of the University, Dr. M. Manivannan, Controller of Examinations, syndicate members, faculties and staff, my dear graduates, proud parents, distinguished invitees, ladies and gentlemen, Anaivarkum Vanakkam. இந்த சந்தர்ப்பத்தில் இன்று பட்டம் பெற்றுள்ள அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைக்கிறது. நீங்கள் பெற்ற இந்த பட்டம் உங்களுடைய கடுமையான உழைப்பாலும் மற்றும் இறுதியாலும் கிடைக்கை பெற்றுள்ளது. உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
Friends, Tamil Nadu Open University, in its nearly 2 decades of journey, has made remarkable strides, and today you all recipients of your degrees and diploma are an example of it. My young friends, equipped with your degrees and diplomas, now you will be entering a new phase of your life. A phase in which you will be earning your living, you will be raising your families, and through your service, through your activities, you will help the society and the country. It's a very interesting time, and you have unprecedented opportunities before you. Experiment, be bold, move forward. Tamil Nadu Open University, in the course of its time, which is not too long, has expanded itself, its activities, several regional centers, learning support centers, expanded the disciplines, the courses, established new chairs. These are all a remarkable achievement. It is reaching out to our youth in the remote areas of the state. I'm glad I'm told that this university, unlike others, through its initiatives and prudent management, is financially better, it is sound, unlike many other universities where I have been, which keep looking up to government all the time. I would like to congratulate the Vice Chancellor, Professor Parthasarathy, and his team, the faculties, syndicate members and all, for ensuring the university's continual progression. University, about the achievement of it, has already been indicated by the Vice Chancellor, and people are by and large aware of it. I came to know that university has also prepared a vision document 2030. It's a very encouraging initiative, because very often the vision is something which is not given the due importance. My only suggestion is that when we think of a vision, vision should not be a vision of 10 years. This university is going to be here for long time to come. And if not for far too long a time, the vision must not be at less than at least a quarter of a century. And at a time when the country is moving forward with a vision of 100 years of independence in 2047, I would urge the Vice Chancellor and the other authorities to modify the vision and make it longer. Because the short-term vision, your vision is what drives you. And if your vision is short, your pace of growth, your pace of march forward also will get shorter. It can be milestones. The milestone can be 2024, 2025, 2030. But vision should be longer. That's my advice. The university has also set up very important chairs. Tiruvalluvar chair, Tati Periyar chair, Anna chair. Very good initiative. In this 75 years of independence, I would urge the Vice Chancellor to also set up a chair
which is befitting for the celebration, the countrywide celebration of 75 years of independence. In the name of a person who was a great revolutionary, a great poet, a great person, a great visionary, Mahakavi Subramaniam Bharati. Friends, we are living in a period, in a time where change is phenomenal. The pace of change is faster than perhaps many of us can imagine. The way we thought, the way we conducted our business, conducted our affairs 40 years back, 30 years back, 20 years back, 10 years back, are no longer the ways by which we can conduct our affairs today. The change is phenomenal. In this overall change that is happening, Professor Kamakoti has given some indication of it. How technology is opening up new vistas, new horizons, and whether you like it or not, whether we like it or not, it is, if we are not prepared, it's going to overwhelm us. And we have to learn lessons from our past to change. Professor Kamakoti has suggested even options be given on offer for collaboration between Tamil Nadu Open University and IIT Madras. I think it is, I would congratulate him for that, and I'm sure this university will seize this offer for the good of all. IIT Madras is a pride of the country. They have been doing cutting-edge researches in the field of technology, which has made the country proud. Be it in 5G, be it in virtual reality, in many fields. And it should be a source of inspiration for all of us, all the other universities. And I would, using this platform and using the presence of Professor Kamakoti and the fact that he has offered this for this Tamil Nadu Open University, I would suggest a similar offer should be to other universities of Tamil Nadu as well. In universities, when you collaborate with universities or the centers of excellence which is doing path-breaking, innovative work, you always stand to gain. I have visited universities and we have been having certain MOUs with some foreign universities and all. I don't think we need to, when we have, the fact is that IIT Madras is the envy of all of those or many of those universities. We should take full advantage of it. The change that is happening around is so fast that we need to seize it, seize this. There is saying that catch the bull by the horn. To catch the bull of change by the horn. And Tamil Nadu traditionally has been playing a sports of catching and riding the bull. Now I think it's time that we catch and ride the bull of change. And how do we do that? We have to fundamentally change our way of thinking, the way education has been. All these years, we have made significant progress. Progress in education, progress in other fields as well. But the pace of progress needs to improve. There are many countries which were way behind us
they have left us behind. Till 1990, China was just as in the mark of development by all the metrics. They were almost as much as we were. Today they have gone ahead. Similarly, there are other countries, the smaller countries, who have moved ahead. The lessons from the past is that our education, which has been through this colonial period, there has been transformations, there has been certain changes, reforms. I would not like to say transformation, but there have been some reforms from time to time. But the fact is that our education has been mostly empowering our students with the degrees and diplomas. But armed with the degrees and diploma, when they come out in the life, they have to struggle very hard to get a job. Now this mode has to change. We cannot just empower our youth with a degree or diploma. We have to empower them in the true sense of applicable knowledge, a skill. And this requires fundamental change in our education policy. In fact, all the universities I have visited for convocation, it's very, very encouraging, heartwarming to see the women, the ladies outnumbering the gents. All over, many places almost it is 70% women degree holders compared to men. It's a very, very encouraging, it's a sign of a progressive community, progressive society. A system of education which encourages the women to come forward in education. And then I was a little curious to find out when I went to one of the universities and I asked, how about these women degree holders, when they come out, what do they do? How many of them are employed, either in jobs or self-employed? And there, I believe that there is a considerable room for improvement. We all know that yes, an educated woman is an asset to the country, asset to the family, to the society and the country. But we must make, if the country has to rise, the educated women must be highly productive citizens of the country to take the country forward. And that requires, again, a real look at the way we have been imparting education. Now certain suggestions, certain advices were made by the Pro-Chancellor in his speech about asking UGC, advising UGC for certain things. I would suggest kindly go through the national education policy. You see the vast, you see the vista that it opens. It's a highly comprehensive document. Unfortunately, many people have not read it. And since we have been thinking in our usual mode, which is no longer applicable, we are not able to fully appreciate the value or the worth of it. I have been visiting universities, I have been interacting with the faculties, with the students, and I have been raising this question, how many of them have read this document? People have read the commentaries, the op-eds in the newspapers, not the document as such. I would urge to have the full appreciation of this document, kindly go through it. Multidisciplinary.
approach to education. The person who has continued in certain courses and has had a break and wants to resume the course, these are all there in the policy. I would suggest Tamil Nadu Open University as well to look into it, constitute a cell, go through the document and see what all things can be applicable, which can be possible to implement, and others where you have difficulties, what are the how to overcome. Some days back, we had the meeting of the vice chancellors of the universities of Tamil Nadu, both the state and the private. And I was very encouraged to see that there were a lot of ideas which have come forward. These have been documented and being sent to the government, state as well as union government, and I'm sure this will constitute a valuable guide to the way forward. What I'm trying to say is that we have to have a relook at the way we are imparting education. And the relook has been given in detail. We need to examine that and pick up the nuggets of it, the good points, whatever we can implement, we should start it. Friends, one of the lessons that we have learned after the British left is how we have been looking at the country and the problems of the country. The approach has not given us the result that we could have desired. You know, the country was looked in terms of regions, in terms of different geographies, in terms of different languages, different cultures. The diversities was looked at as difference. Caste, communities. Instead of celebrating the diversities as a variations, because there is an underlying unity all through the country. And that unity is visible in our day-to-day life. We may be speaking different languages, we may be staying at inhabiting different places of this country. But this underlying unity is so strong that even if we try to ignore it, it is not possible to ignore it. But what happened is that in the process over the decades, that we kept looking diversities and differences kept on multiplying. And that is why you see in the 1951, the number of castes, the number of communities, the number of tribes that we had, and today it has gone manifold up. Because differences became an area of mobilization, a point of mobilization. And everyone started looking into terms of smaller groups. Now, under the leadership, the visionary, leadership of the Prime Minister, we are looking at the country as one organic entity. Irrespective of a citizen, whether it's a Tripura or Tuticorin, or Kutch or Kohima, or Kashmir, every citizen of this country must have access to the basic ingredients of healthy citizenship. Must have access to food, shelter, potable water, education, health, electricity. And here comes the way of looking at the problem. Earlier we were looking at problems in terms of, again, we try to break the problems into segments. Every 5-year plan, we had certain resources. So much schools will be opened, so much colleges will be opened, so many laboratories will be set up. Similarly for electricity, so many houses will be given the sort of electricity connections. So many villages will be electrified. Roads, so many kilometers of road will be built.
As a result, we kept building roads, we kept building electricity, taking electricity, we kept building schools. We kept removing poverty. But even after 7 decades, India will remain the home of the largest number of poor, sick, illiterate. Because if you deal with the problem in segments, in piecemeal, the problem doesn't go. Problem also extends. Problem also starts expanding. So the way is to look at the problem, address holistically and deal with it holistically. So today, the approach of the Indian government is approach the problem, be it poverty, be it homelessness, be it education, be it health, be it potable water access, be it electricity, be it infrastructure, holistically. We have landmarks. We don't have 5-year plan. No, because when you have a 5-year plan, plan is prepared. When the government comes, plan is prepared in a hurry. First year goes in making the plan, 3 years implementation. And then by the time election year comes, again the priority changes. And the problem comes back, problem remains. Now we have been looking at the whole approach is changed. Looking at the country and looking at the problems of the country. Looking at the country as a one organic family and looking at the problems of the country, each problem comprehensively deal with the problem. If poverty has to be dealt with, it has to be dealt with. Homelessness has to be dealt with. We have decided by 2025, 190 million houses will be built. It will be built. Electricity to be taken to every house. It will be taken to every house. It is being done. Comprehensively. Deal with the problem comprehensively, not in piecemeal. This fundamental change is to be appreciated. And with this change, we see the result on the ground. Today, our country is aspirational. Till some years back, we used to be counted into a third world country. Today, India is leader. The world looks upon India with certain expectations. Expectations of providing leadership. The way we dealt with the pandemic. Not only that we managed our own pandemic problem, but we extended help to more than 130 countries in the world. Be it climate. The climate, we know that yes, climate is a major problem, and the countries developed countries who are mostly responsible for massive, excessive carbon emission, they have not been bold enough to take measures to reduce. But India has taken the leadership, a decision that, and it is being implemented, that we are moving, bold decision to move towards clean energy. We set up targets for producing clean energy. In 2016, when India set up this International Solar Alliance and set up a target of 100 gigawatt of clean energy by the year 2025. We reached the target in the year 2021 September. We have crossed this 100 gigawatt, and now we have a target of by 2030 we'll have 500 gigawatt of clean energy. The bold decision that by 2070 we will be carbon free. It may look incredible, but it is possible because the country has the confidence today that it will achieve. It has been achieving incredible targets. Even when the countries they clash, we have seen Ukraine-Russia clash. When we had to evacuate, there were pressures on India to take side of one or the other. We decided no. War, fight, violence is not good, it is not acceptable. Violence must end. Violence is not a solution to any problem. Solution is dialogue, discussion.
And when we had to evacuate our citizens from Ukraine, and when we told the two countries, stop the fighting, we have to evacuate our citizens, both countries respected India's request and they stopped. And we got the window to evacuate our people. Now, country is moving forward with confidence. And now we have entered the Amrit Kal, the golden age of next quarter century, that by 2047, when the country celebrates 100 years of independence, the India should be the world leader. Now this world leader is possible only through the people, through our youth. Country is not built by governments, country is built by the people of the country, especially the youth of the country. And when the youth, government job is to remove the obstacles, the shackles, they create do's and don'ts, a lot of rules, regulations, constricting their, with confidence, experiments and moves forward. And we see the result in terms of startups. In 2014, we had hardly 400 startups in the country. And by the end of 2021, we have over 10,000 startups. By the first week of this month, May, hundreds of them have become unicorn. And unicorn, you all know, is each of them worth $1 billion or more. This is happening because of our youths, our young men and women who are bold enough to experiment, fail, experiment again, move forward, and do something new. Now this confidence, over 10,000, from 400 to over 10,000, this number itself is so promising, is so encouraging. We are today in the top 3 countries of the world in terms of a startup. We were nowhere before. Now this confidence in the youth is to be strengthened, and that is where I would like to urge all of you, those who have got their degrees and diploma today, that when you are entering the real life of where you will be earning your livelihood, while some of you would be going for the jobs in the government or in the companies. Government, of course, cannot give too many jobs. Every government has its own limitations. Think of entrepreneurship, and especially the women. For the women entrepreneurship, there are a number of opportunities, a number of schemes. You know what? What actually what are the elements of an entrepreneurship? First thing, if you have decided to do something, then it is the know-how. How to do it. If you want to set up a startup in something, in some areas, how do we do it? The know-how. Second is capital. There will be initial requirement of capital for starting that. And third is motivation, determination. Now, for innovation in a startup, I would suggest you go on the internet, get in touch with Niti Aayog, and you will get to know how much opportunities are there. And for women entrepreneurs, all the more. Access to capital, access to know-how, and as far as motivation is concerned, you have to, while the institution should encourage, should motivate the students while they are grooming them for their degrees and diploma, you have to also get motivated, self-motivated. Move forward, friends. Take full advantage of the available opportunities. And as is often said, that be job giver, not job seeker. That should be your first priority. And if with confidence, if you move, I tell you, there is nothing beyond you.
don't be afraid of failure. We have all failed. Life is not a journey of continuous success. Everyone has failed. But those who have succeeded, they have not, the only difference is they have not allowed their failure to daunt them, to intimidate them from moving forward. Failure, in fact, is a lesson in life. When you fail, you have learned something from your experiment, and you must have the will to bounce back. And those who have the will to bounce back, they have bounced back. So it is all within you. I am reminded of a saying of our great Thiruvalluvar, his Kural 666, which says, Eniya, Eniyang, Ediva, Eniyar, Tinir Akperen. If you have a determination, if you decide something and move forward with resolution, things will fall in place. You will achieve it. My friends, wish you all the best. Thank you very much. அவங்களை கீழே போக சொல்லு, கீழே போக சொல்லு, இந்த கேமரா கீழே. ரைட் போவா, ரைட் போவா, போயிடுச்சுல. Now the time is for honoring the dignitaries on the dais. Respected Vice Chancellor is presenting a memento to the Honorable Governor Chancellor. உயர்திரு துரைவேந்தர் அவர்கள் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் வி காமக்கொடி அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்குகிறார். I dissolve this convocation. National anthem. கீழே போட்டு க்ளோஸ் ஆகி பாத்து மேலே போட்டு जनगणमन विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे பாப்பே வர மாட்டியா? அந்த பக்கம் வெளியில போ சொல்லு. கீழே கீழே அந்த கேமரா ஏதோ கீழே போ சொல்லிட்டு கீழே போ சொல்லிட்டு கீழே என்ன வெளில போட எடுக்கணுமா? வெளில போட எடுமாங்க. ட்ரோன் இருக்குதா? ட்ரோன் ஓட்டக்கூடாதா? எப்படி படுத்துறது? சார் உங்களுக்கு அது ரிசீவரில் வந்துச்சு.